2008ஆம் ஆண்டு டாடா என்ட்ரி ஆபரேட்டராக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த வி. ஜெயராமன் என்பவர் பாண்டிச்சேரி பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பு மாணவர்களின் சுமார் 300 மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் பல்கலைக்கழகத்தின் ஊழியர்களால் திருத்தப்பட்டதாக குற்றம் சாட்டவே யாரோ ஒரு சிலரால் படுகொலை செய்யப்பட்டார். மே மாதம் 2009ஆம் ஆண்டு ஸ்ரீதர் என்ற மாணவனும் அவனது தந்தையான டாக்டர் சி. கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் இந்த மதிப்பெண் திருத்தும் ஊழலில் குற்றம் புரிந்தவர்கள் என சிபிஐ கூறியது. அவர்கள் இருவரும் தலைமறைவாக போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டார்கள். 2009ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கவுன்சிலின் தலைவரான ஆர்.கே. சந்திரமோகன் பாண்டிச்சேரி நீதிபதி ரகுபதியை அவரது அறையில் சந்தித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ. ராஜாவுக்கு குற்றம் சாட்டப்பட்ட மாணவனும் அவன் தந்தையும் குடும்ப நண்பர்கள் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி வக்கீல் தன்னுடைய மொபைல் போனை கொடுத்து அமைச்சர் ராஜா தொலைபேசி இணைப்பில் உள்ளார், அவர் உங்களுடன் பேச விரும்புகிறார் என்று கூறினார். நீதிபதி மொபைலில் பேச மறுத்துவிட்டார். 2009ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி வக்கீல் சந்திரமோகன் நீதிபதி ரகுபதி இந்த வழக்கில் முன்ஜாமீன் கொடுக்க மறுக்கவே அவருடன் நீதிமன்றத்திலே வாதம் புரிய ஆரம்பித்தார். கோபம் அடைந்த நீதிபதி சந்திரமோகன் தன்னிடம் முன்னாள் அமைச்சரின் பெயரை சொல்லி அணுகியதாகவும் அதனால் தான் இது தொடர்பாக ஜனாதிபதியிடமும் பிரதம மந்திரியிடமும் இந்த தகவலை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2009ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி இந்த செய்தியை பற்றிய தகவலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டது. 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி நீதிபதி ரகுபதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எச்.எல். கோகுலே அவர்களுக்கு இந்த சம்பவத்தை விளக்கி கடிதம் ஒன்று எழுதினார். கடிதத்தில் ராஜாவின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2009ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தலைமை நீதிபதி கே.ஜி. பாலகிருஷ்ணன் ரகுபதியின் கடிதத்தில் மந்திரி நீதிபதியிடம் பேசியதாக எந்த தகவலும் இல்லை என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் கூறினார். 2009ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி இந்த விவாதம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின் உயர்நீதிமன்றம் மதிப்பெண் பட்டியல் ஊழலை வெளிப்படுத்திய வி. ஜெயராமன் கொலையின் விவரத்தை கண்டறிய சிபிஐயின் விசாரணைக்கு உத்தரவிட்டது. 2009ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி வழக்கறிஞர் ஜி. ராஜேந்திரன் என்பவர் மீடியாக்களில் வந்த செய்திகளை குறிப்பிட்டு பார் கவுன்சில் தலைவர் சந்திரமோகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதி ரகுபதி எழுதிய கடிதத்தை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு சந்திரமோகன் நீதிமன்ற நிர்வாகத்தில் தலையிட்டு குற்றம் புரிந்தவர் என்றும் வழக்கறிஞர்கள் கவுன்சிலில் பணியாற்றுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 18 மாதங்களுக்கு பின் இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகளான எஃப்.எம். இப்ராஹிம், கலிஃபுல்லா மற்றும் எம்.எம். சுண்டரேஷ் வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் சந்திரமோகன் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவராக நீடிப்பதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் இந்திய பார் கவுன்சில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார்கள். சந்திரமோகன் கூறியதைப் போல் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா என்பதை குறித்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.